ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்மளால டெக்ஸ்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுப்போம். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய நேம் கொடுக்குறேன், ஷெர்வன்னு கொடுக்குறேன். அடுத்த லைன்ல பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட்னு கொடுத்துட்டு இந்த நேம் என்ற வேரியபிள்ல இந்த இடத்துல அசைன் பண்ணுவோம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல ஷெர்வன்ங்கிற வேல்யூவை நான் நேம் என்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைன்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த நேம் என்ற வேரியபிளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த நேம் என்ற வேரியபிளுக்குள்ள ஷெர்வன்ங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ நமக்கு ஷெர்வன்ங்கிற வேல்யூ நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இதனுடைய டைப் நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் கொடுத்துட்டு இதுக்குள்ள டைப் என்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நேம் என்ற வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துங்கல்ல, இதை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கிச்சு. இப்போ இந்த டபுள் கோட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுப்போம். அகைன் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம ரன் பண்ணாலும் நமக்கு அதே ஸ்ட்ரிங் தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கல்ல, இது வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரே லைன்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க அப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங் எப்படி அசைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் கொடுப்போம். இதுக்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து கொடுப்போம். சேவ் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட் கொடுக்குறோமோ அதே ஃபார்மேட்ல தான் நமக்கு இது பிரிண்ட் ஆகும். ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இப்படி ரன் பண்ணாலும் நமக்கு இந்த ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள என்ன ஃபார்மேட்ல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து அசைன் பண்றோமோ அதே மாதிரி தான் நமக்கு அவுட்புட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த நேம் என்ற வேரியபிள்ல நான் ஹலோ காய்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங்கோட நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும், இந்த வேல்யூவோட லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கு லென்த்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம பிரிண்ட்னு கொடுத்துட்டு லென்த் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நேம்ங்கிற வேரியபிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஹலோ காய்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவோ அது நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இதை நீ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9 லெட்டர்ஸ் தான் இருக்கும். H1 2 3 4 5 6 7 8 9 9 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் சென்டர்ல ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி அது வந்து ஒரு லென்த்தை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதனால தான் நமக்கு லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 10 நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம டபுள் ஸ்பேஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு 11 காட்டும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து அரே ஃபார்மேட்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அரே ஃபார்மேட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஹலோ காய்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா H அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 0ல வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து E அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 1ல ஸ்டோர் ஆகும். அடுத்து L அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 2ல ஸ்டோர் ஆகும். எல்லா லெட்டர்ஸும் நமக்கு இண்டெக்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0ல இருந்து அந்த லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுண்ட் வந்து வேரி ஆகும். இதுவே நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். இதுல லாஸ்ட் அப்படிங்கிறது எஸ் தான் வந்து லாஸ்ட். இதை வந்து -1ல தான் எடுத்துக்கும். அடுத்து Y வந்து -2ஆ இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் வந்து அசைன் ஆகும். இதுல ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணா போதும், அந்த லெட்டரை வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ நமக்கு ஜஸ்ட் நேம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம் என்ற வேரியபிளுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த H அப்படிங்கிற இந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் பேக்கெட் கொடுப்போம். இந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ள என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்க Hன்ற வேல்யூக்கான இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நம்ம 0 கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா இந்த H வேல்யூ மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து E வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் 1 கொடுப்போம். 1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுங்கன்னா நமக்கு இந்த ஈவோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். -1 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கன்னா நமக்கு இந்த கடைசி வேல்யூவான எஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ -4 கொடுத்தீங்க அப்படின்னா ஜிங்கிற லெட்டர் நமக்கு பிரிண்ட் ஆகும். நமக்கு ஜிங்கிற இந்த லெட்டர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்து நம்ம ஸ்லைசிங் மெத்தட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்லைசிங் மெத்தட் அப்படிங்கிறது
பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஆர் கேரக்டர் மட்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம், ஒரு கோலன் கொடுத்துட்டு எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். இப்படி கொடுத்துங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கும் எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கும் இன்பிட்வீன் என்ன கேரக்டர் இருக்கோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு இந்த LLO இது மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சோட இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0. இப்போ நமக்கு LLO வேணும் அப்படின்னா 2 கொடுப்போம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ, அதுக்கு அடுத்து எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ 4 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். LL பிரிண்ட் ஆயிருக்கு, 2 3 பிரிண்ட் ஆயிருக்கு, பட் 4 வந்து பிரிண்ட் ஆகவே இல்லை. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல 4 அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூட். நம்ம எண்ட் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதை வந்து எடுத்துக்காது, அதுக்கு ப்ரீவியஸா என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் தான் இது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 4ங்கிறத எரேஸ் பண்ணி 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ண போறேங்க அப்படின்னா நமக்கு LLO மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து எனக்கு காய்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். 6 அப்படிங்கிறது தான் ஜியோட வேல்யூ. 6 கொடுத்துட்டு இப்போ நம்ம பின்னாடி எண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது வந்து லாஸ்ட் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது வரைக்குமே இது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண போறேன் அப்படின்னா காய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க வேணாம். இப்போ ஸ்டார்டிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது வந்து 0வை கன்சிடர் பண்ணிக்கும். எண்டிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கும். ரன் பண்ண போறேன் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ -4 கொடுக்குறேன். இதுல -4 அப்படிங்கிறது ஜியோட வேல்யூ கொடுத்துட்டு -1 கொடுக்குறேன் அப்படின்னா -4 -3 -2 இது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். லாஸ்டா என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோமோ இது வந்து எக்ஸ்க்ளூடு, இதை வந்து எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். லாஸ்ட்ல நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்காம எம்டியா விட்டீங்கன்னா நமக்கு அது லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கும். நமக்கு லாஸ்ட் -4 -3 -2 -1 இது வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்டிங் வந்து எம்டியா விட்டுட்டு ஸோ எண்டு மட்டும் -1 கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எஸ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ காய் அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூட், ஏன்னா நம்ம என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இது வரைக்கும் நம்ம ஸ்லைசிங் என்னன்னு பார்த்தோம், பாசிட்டிவ் ஸ்லைசிங் என்னன்னு பார்த்தோம், நெகட்டிவ் ஸ்லைசிங் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் தான் என்னன்னு பார்க்க போறோம். பைத்தான்ல சில செட் ஆஃப் பில்டின் மெத்தட் இருக்கு. இந்த பில்டின் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்ட்ரிங்ஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம நேம் என்ற வேரியபிளுக்கு ஹலோ காய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன், ஜிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். இந்த நேமுக்கு அப்புறமா ஒரு டாட் கொடுப்போம். டாட் கொடுத்த உடனே நமக்கு நிறைய பில்டிங் மெத்தட்ஸ்லாம் வரும். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அப்பர் கொடுக்குறேன், இதை வந்து ரன் பண்ணுவோம். டாட் அப்பர்னு கொடுத்த உடனே இது எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு கேபிட்டல்ல பிரிண்ட் ஆகும். இந்த அப்பருக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து லோவர் கொடுப்போம், ரன் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மாலில் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ்ன்னு கொடுப்போம். இது கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த ஹெலோ இருக்குல்ல, ஹெலோவில் ஹெச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எந்த லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த லெட்டரை கொடுப்போம், கேபிட்டல் ஹெச் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறமா கம்மா கொடுக்கலாம். கம்மா கொடுத்துட்டு திரும்பவும் டபுள் கோட்ஸ்குள்ளே நியூவாக என்ன லெட்டர் ஆட் பண்ணணுமோ அது நம்ம கொடுப்போம். நான் சி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணலாம். இங்கே ஹலோ காய்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஹெச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுனால இங்கே நமக்கு ஹெச்சுக்கு பதிலாக சி இருக்குது, சில காய்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதில் ஒரு லெட்டரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, நம்ம எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காய்ஸ் இருக்குல்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு பாய்ஸ்னு வரணும்னு நினைக்கிறேன். ஓல்டில் வந்து நம்ம காய்ஸ்ன்னு கொடுப்போம், நியூவில் வந்து பாய்ஸ்ன்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். ஹலோ பாய்ஸ், இங்கே காய்ஸ் இருக்குது, இது சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இப்போது இங்கே பாய்ஸ்னு வருது. ஸ்ட்ரிங்கில் ஃப்ரண்ட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது இல்லைனா பேக்கில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதில் எஸ்டி ஆர் ஐபி ஸ்ட்ரிப்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி எண்டிங்லேயும் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். இது ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். சென்டரில் நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணாது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா
அந்த சென்டரில் கொடுக்குறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது ரிமூவ் பண்ணாது. அடுத்து நம்ம ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நேம்க்கு அப்புறமா வந்து ஸ்ப்ளிட்னு கொடுப்போம். டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன கீவேர்டு கொடுக்குறோமோ அந்த கீவேர்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து அந்த வேர்டை வந்து செப்பரேட் பண்ணிடும். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஹலோ அண்ட் காய்ஸ் சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது செப்பரேட் பண்ணிடணும். ரன் பண்ணனா நமக்கு ஹலோ காய்ஸ் தனியாக வருது. நமக்கு இது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டில் தான் கொடுக்கும். இப்போது இந்த ஹெலோக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கமா கொடுக்குறேன். காய்ஸ்க்கு அப்புறமா ஹவ் ஆர் யூன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த கமா கொட்டேஷன் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா எங்கெல்லாம் கமா கொட்டேஷன் வருதோ அதுக்கப்புறமா இருக்கிறது இது வந்து செப்பரேட் பண்ணிடும். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி தான் வரும். ஹெலோ செப்பரேட்டாக வந்திருக்கு, காய்ஸ் செப்பரேட்டாக வந்திருக்கு, ஹவ் ஆர் யூன்றதும் செப்பரேட்டாக நமக்கு லிஸ்ட்டில் வந்திருக்கு. நம்ம மாடிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த பிளேஸில் தான் இருக்கும். இது வந்து ஒரிஜினல் வேரியபிளோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணாது. இப்போ அகெயின் நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு நேம் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் மெத்தட் எல்லாமே இந்த பிளேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர அதனுடைய ஒரிஜினல் வேரியபிளோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாது.